ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மோத்தி லட்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா அரிசி லட்டுன்னு சொல்லுவோம். அதை எவ்வளோ ஈஸியாக வந்து வீட்லேயே நம்ம செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக வந்து பூந்தி செஞ்சு தான் நம்ம லட்டு செய்வோம். இது நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறது இல்லை. இது எவ்வளோ சிம்பிளாக வந்து ஈஸியாக வந்து செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மோத்தி லட்டுக்கு தேவையானது நம்ம பார்க்கலாம். இப்போ எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்புக்கு ஈக்குவலாக நம்ம சர்க்கரை எடுத்துக்கணும். ஒரு கப்புக்கு வந்து கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்து இது 250 கிராம், 1/4 கேஜி கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கப்புக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன், 1/4 கேஜி சர்க்கரை. இது 1/4 கப்புக்கு நெய் எடுத்திருக்கேன். ஃபுட் கலர் வந்து பிங்க்கு இல்லைனா ஆரஞ்சு, எது எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. லட்டு வந்து ஆரஞ்சு கலர் இல்லைனா பிங்க் கலரில் வரும். கொஞ்சம் முந்திரி பருப்பு, திராட்சை, கொஞ்சம் வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். வெள்ளரி பருப்புன்னு சொல்லுவோம். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவருக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஹவருக்கு மேக்ஸிமம் ஊறணும். நமக்கு நார்மலாக வந்து லட்டு பண்ணுறதுக்கு வந்து பூந்தி செஞ்சுட்டு அப்புறமா தான் லட்டு பண்ணுவோம். இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ண போகிறதில்ல. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம வடகறி செய்யறதுக்கு எப்படி அரைக்கிறோமோ கொரன்னு அந்த மாதிரி அரைச்சிட்டு எண்ணெயில் பொரிச்சிட்டு செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செய்யலாம். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுட்டா போதும். இது செய்கிற நேரம் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். எவ்வளோ ஈஸியாக நம்ம செய்கிறோன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். நான் ஒரு பெரிய ஜார் எடுத்துருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா நிறைய போட்டு அரைச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றலைன்னா அரைக்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு 2 தடவைக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கொரன்னு தான் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயும் காஞ்சிடுச்சு. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. நம்ம வடகறி செய்யும் போது எப்படி போட்டு பொரிக்கிறோமோ அதே மாதிரி தான். என்னென்னா வடகரியாய்க்கு நம்ம உப்பு போட்டு அரைப்போம். இதுக்கு வந்து ஸ்வீட்டுன்றதுனால நம்ம உப்பு சேர்க்கலை. சின்ன சின்ன உருண்டையாக போட்டுட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து செவக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷத்தில் இது வெந்துடும். நம்ம நார்மலாக வந்து லட்டு பண்ணுறதுக்கு வந்து மாவு கரைச்சிட்டு கடலை மாவை பூந்தி கரண்டியில் வச்சுட்டு நம்ம செய்வோம். இதுக்கு நம்ம அந்த மாதிரி செய்ய போகிறது இல்லை. இதெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு உதுத்துட்டு திரும்ப நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பவுட்ரு பண்ண போகிறோம். இப்போ இது வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இது நல்லா ஆறிட்ட பிறகு தான் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். சூடோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இப்போ பொரிச்சு எடுத்தது ஆறுறதுக்குள்ளே அதே பேனில் வந்துட்டு எண்ணெய் எடுத்துட்டு ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு முந்திரி, திராட்சையை, வெள்ளரி விதையை சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் உருகட்டும். இது ஆப்ஷன் தான், உங்களுக்கு எந்த பருப்பு வேணுமோ சேர்த்துக்கலாம். கொஞ்சம் செவுக்கட்டும். இது செவுந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸானலாம் இல்லை, கொஞ்சம் நம்ம எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி கொரன்னு அரைச்சிக்கிட்டா போதும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இது பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம செஞ்ச அதே பேனில் வந்துட்டு 1 கப்பு சர்க்கரை, 1/2 கப்புக்கு தண்ணி ஊற்றிட்டு 1 கம்பி பதம் வரணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இருங்க, கை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிக்கோங்க. என்னை சூடாக தொடும்போது உங்களுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும் விரல். 1 கம்பி பதம் பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்ம மாவு கொட்டிடலாம். இதில் 1 ஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. கொஞ்சம் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்துக்கோங்க. லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப இந்த மாவு கொட்டிட்டு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா உருண்டை பிடிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ சக்கரை பாகில் ஃபுல்லாக நம்ம போட்ட கடலைப்பருப்பு மாவெல்லாம் சேர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்ச பருப்பெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஆறட்டும். அவ்வளோ கொதிக்க கொதிக்க உங்களால் உருண்டை பிடிக்க முடியாது. 2 நிமிஷம் ஆறிடுச்சு. ஆனால் ரொம்ப ஆறிட்ட பிறகு செஞ்சாலும் உங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சிரும் இந்த சக்கரை பாகு, அதனால பிடிக்க முடியாது. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிருங்க. கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும் கையில். செஞ்சிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷத்துக்குலாம் வந்து இது சக்கரை பாகு வந்து இருக்க ஆரம்பிச்சிரும். அப்போ கரெக்டாக இருக்கும் லட்டு. இது நம்ம அரிசி லட்டுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா மோத்தி லட்டுன்னு சொல்லுவோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மோத்தி லட்டு ரெடி ஆயிடுச்சு. அரிசி லட்டுன்னு சொல்லுவோம். ஒரு கேஜிக்கு வந்திருக்கு இந்த ஸ்வீட்டு. நம்ம போட்ட 1/4 கேஜி கடலைப்பருப்புக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்லேயே வந்துட்டு லட்டு செஞ்சுருக்கோம். இதே மெத்தடில் செஞ்சு கொடுங்க, பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பண்டிகை நாளில் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு இதை செய்யறதுக்கு நம்மளுக்கு. நீங்கள் யாருன்னா வந்து வரலட்சுமி பண்டிகைக்கு வெத்தல் பாக்கு வச்சு கொடுக்கறது கூட இந்த மாதிரி ஒரு லட்டு நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது நமக்கும் ஒரு மனசு நிம்மதியாக இருக்கும். இதே மெத்தடில் செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.